இருக்கிற பழங்கள்லாம் இருக்குல்ல, யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னும் போது அந்த பழங்கள்லாம் பொறுக்கி நான் மக எல்லாம் போய் பொறுக்கி சாப்பாடா கொடுப்போம். அப்புறம் இரவு சந்தையில வந்து பசாமலம் சொல்லுவாங்க. அது வந்து பழங்களே வாங்குவோம். சரி இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன், நிரந்தரமான சொல்யூஷன். என்னைய நம்பி அந்த குரங்கு வாழக்கூடாது இதுக்கு மேல. அப்படிங்கும்போது அத நான் சோம்பேறி ஆக்குற மாரி இருக்கும். உண்மையாலே. அப்ப பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா சாப்பாடு ஊங்க போறாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது இந்த ரம்புத்தான், இந்த டொக்கு, மங்குஸ்தீன் இந்த மாதிரி சுலபமா முளையக்கூடிய மலர்கள். குழி நோண்டி அதெல்லாம் புதைக்க வேணாம். சூரிய ஒளி, காற்று கொஞ்சம், மண்ணோட டச்சிங், அதாவது மண்ணோட படிவு இருந்தாலே போதும், முளைச்சுக்கும். அப்ப அது எங்கெங்க சாப்பிட்டு துப்புதோ அங்க கண்டிப்பா ஒரு மரமாவது முளையும். 5-6 வருஷம் கழிச்சு அது காய்க்க ஆரம்பிச்சிடும். என்னால வந்து இந்த வருஷம் தொடர்ந்து 20 வருஷம் சேரனால இறப்பு விகிதத்தை நான் குறைச்சிட்டேன். அப்ப வாரத்துல 4 குரங்கு அடிபட்டு இறக்குறதுக்கு வந்து மாசத்துக்கு 1 குரங்கு இல்லைன்னா 2 குரங்கு அடிபட்டு சூழ்நிலை. அப்ப என்னால வந்து இறப்பு விகிதத்தை வந்து குறைச்சிட்டனால காட்டை என்னால வளர்க்க முடியல. கண்டிப்பா. அப்ப அதனாலதான் இந்த மாதிரி பழங்களை போட்டு காட்டை வளர்க்க ஆரம்பிச்சு. அதாவது உங்களையும் அறியாம நீங்க ஒரு பெரிய ஈகோசிஸ்டமே உருவாக்கி தனியா வந்து இந்த விஷயத்துல இறங்கல. உங்க பின்னாடி வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, அவங்க எந்த வழியில வந்து, அதாவது சமூக ஊடகங்கள்ல வந்து என்னோட விளம்பரத்துக்காக நான் இந்த காணொலியெல்லாம் நான் போடல. மக்களுக்கு விழிப்புப்படுத்தணும் அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து பண்டாபூர் சாலாத்திங்க சேர்ந்தவர் இப்படி ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு என் முகம் தான் தெரியும். ஆனா எனக்கு பின்னாடி பெரிய டீமே எங்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கும் போது முப்படை தளபதி சொல்லுவாங்களே, அதுல முக்கியமான தளபதினா என்னோட மனைவி புவனேஸ்வரி. எனக்கு நான் வேலைக்கு போயிட்டேன்னாக்கா அவங்க தான் சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. குரங்கு அந்த வெட்டி எல்லாம் வந்து அது பகிர்ந்து கொடுக்கறது. எனக்கு 4 பகுதிகளை சாப்பாடு போட்டு கொடுத்தோம். 3 பகுதி வந்து அழிச்சிட்டாங்க. இப்போ 3 பகுதியில் உள்ளதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்துடுறப்ப அதுமே ஒரு டீம் உருவாக்கிடுச்சுங்க. அப்ப நாங்க வந்து அது என்ன பண்ணோம், ஒரு டீமை உருவாக்கிட்டோம். ABCD. அப்ப ஏக்கு போட்டா டிக்கு போடுவோம். டிக்கு போடுறப்ப 2 சண்டை போட்டுக்காதுங்க. புரியுதுங்களா? அப்ப தனித்தனியா பிரிஞ்சிருக்குங்க. அதுல அது வேற கூட்டமாச்சுல. மங்கிக்குள்ள புதுப்பேட்டை ஒரு அந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி. அப்ப நீங்க சண்டையே போடக்கூடாது அப்படிங்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கணும். நாங்க அப்படிங்கும்போது நான் அது வெற்றி காண்டோம். என் பையன் வந்து மகளும் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு வேலை ஷிஃப்ட் வேலை செய்யறேன், எனக்கு கால் வரும், ஏர்போர்ட்ல அடிபட்டு கிடக்குது, இறந்து கிடக்குது, இங்க அடிபட்டு கிடக்குது, அங்க அடிபட்டு கால் பண்ணுவாங்க. அப்புறம்போது என் பையன் தான் மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, எந்த நேரத்தாலும் சரி, விடியக்காலம் 10 மணி 2 மணி விடியக்காலம் இருந்தாலும் சரி, நாங்கள் போய் இந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் வரோம். வேலை முடிச்சுட்டு மாதிரி நான் வரப்ப என்ன பண்ணுவோம், பாலை ஊற்றிட்டு மேலே ஒரு மரத்தை நட்டு விட்டுருவேன். எனக்கா சில பேர் கேட்பாங்க, ஏன் அது மேலே ஒரு மரத்தை நடுறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது மனசு வலிக்குங்க. ஒரு நேரம் ஒரு குரங்கு ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு கருப்பத்தோட வலி. கண்டிப்பா வலி என்னன்னு தெரியுங்க. பசிக்கு போராட ஒரு குரங்கு இங்க அடிபட்டா அது அடிச்சு பாதுகளை பிஞ்சு போய்க்கும். தொண்டையில கூட அதோட உணவு இறங்கியிருக்காது. அதோட கருப்பையிலிருந்து குழாயிலிருந்து அந்த குட்டி வெளியேற அடிப்பட்டு அந்த பாதுகளை ஒண்ணு பிரிச்சு என்னோட உயிரை பணை வச்சுதான் நாங்க எடுப்போம். நாங்க என் உயிரை பணை வைக்கலாம், அங்க ஒரு உயிர் போயிடும். சில குரங்குலாம் கையில இந்த மாதிரி இருக்குல்ல, கையிலேயே அழுந்துகிட்டு அது பெத்து எடுக்கும். சரிங்களா? பெத்து எடுக்கும். பாதி பிரஷர் தாங்க முடியாம அந்த குட்டி தலையில வந்து நிற்கும். அது ஒரு உறுப்புல கையை விட்டு தான் எடுப்போம் நாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட பிராணிகள் வந்து நாங்க போச்சிருக்கோம். சரிங்களா? அந்த 20 வருஷம் உழைப்பு தனி மனிதா தான் எங்க சொத்து செலவுல தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். யாரோட சப்போர்ட்டும் இல்லை, என் குடும்பத்தை அன்பு தான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு காசுல எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதுவும் எங்களை மாதிரி ஒரு வாழ வந்த உயிர் தான். அதை காப்பாற்றுறது தான் நாங்கள் இத்தனை வருஷமா ஒரு ஃபேமிலியா இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இது எப்படியாவது கொண்டு போகணும் மக்களுக்கு, அப்படி விழிப்புணர்வு. ஏன்னா என்னை நம்பி எல்லாரும் ஃபோன் அடிப்பாங்க, எடுத்து போட்டுருங்க, இல்லை நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், இங்கே போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. சார் கொஞ்ச நேரம் எடுத்து போட்டுருங்க சார், நான் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், இல்லை நான் அவசரமா கோயிலுக்கு போகணும் அப்படின்னுவாங்க. அங்கே உள்ள சார் மதன் சார், உங்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. உங்களோட ஃபீலிங்ஸ்